இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை சார்ந்த ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தி போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக கூட்டுறவுத்துறை ரேஷன் கடை சார்ந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் ரேஷன் கடைகள், பல்பொருள் அங்காடிகள், பெட்ரோல் பங்க் போன்றவற்றை நடத்தி வருகின்றன. கூட்டுறவுத்துறையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கடைகளுக்கான வாடகை, ஊழியர்கள் சம்பளம், மின்கட்டணம், பொருட்களை அனுப்புவதற்கான போக்குவரத்து உள்ளிட்ட செலவினங்களை எதிர்கொள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசின் சார்பில் வருடந்தோறும் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடை செலவினங்களுக்கான மானியமாக கடந்த 2021-22 ஆண்டு ரூபாய் 300 கோடி வழங்குமாறு கூட்டுறவுத்துறை சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ரூபாய் 150 கோடியை வழங்க அரசு உத்தரவிட்டிருந்தது. ஸோ அதுபோலவே 2023-24 ஆண்டிற்கான ரேஷன் கடைகளுக்கான மானியமாக 273 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். 2023-24 ஆண்டிற்கான மானியத் தொகையாக 273.92 கோடி ரூபாயாக விடுவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த மானியத் தொகை மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வாயிலாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் செலுத்தப்பட்டு கூட்டுறவு சங்கங்களுக்கு பட்டுவாடா செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மானியம் தொகையை அரசு விடுவித்துள்ளதால் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரேஷன் அரிசி கடத்தல்கள் தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை கூறியிருக்கிறது. குறிப்பாக இந்த 5 மாதங்களில் 3794 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும், இதை தவிர கடத்தல் பதுக்கல் குறித்து பொதுமக்கள் 180059995950 என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் 24 மணி நேரமும் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பது என்று குறிப்பிடத்தக்கது.